தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்றதுனால அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே பெரிய பிரபலங்களை சந்தித்து அவங்களுடைய கட்சிகளை இணைத்து கொண்டு தொடர் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டுட்டுமே இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்துல அரசியல் கட்சி தூங்குவதாக இருந்தது. இறுதி கட்டம் வரைக்கும் வந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை மோசமானதால அந்த ஐடியாவை அப்படியே கைவிட்டுட்டாரு. மேலும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தான் ஃபியூச்சர்ல கூட கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிக்க போவதில்லை அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெரிதாக எந்த ஒரு கட்சிக்குமே அவருடைய ஆதரவை தெரிவித்தது கிடையாது. ஆனால் பல அரசியல் கட்சிகள் சூப்பர் ஸ்டாரிடம் ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. சமீபத்தில் கூட திமுக ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் பிறகு தற்போது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை அவருடைய இல்லத்துல நேர்ல சந்திச்சிருக்காரா. சந்தித்தது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நீங்கள் எங்கள் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள், அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காரா. ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவதை மறுத்திருக்காரா. ஆனா என்னுடைய ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு ஆறுதலாக பேசி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வழி அனுப்பி வைத்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.